ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரே வேலையை பார்த்துட்டு இருந்தால் சலிப்பு திட்டம். ஒர்க்கில் மிஸ்டேக்ஸ் வரும். போக போக ஒர்க்கில் சின்சியாரிட்டி கம்மியாகும், லேசியாக ஃபீல் பண்ணுவோம், குவாலிட்டி கம்மியாகும். பட் நான் இப்போ பேச போகிறவருக்கு இது எதுவுமே அப்ளை ஆகாது. அப்புறம் எப்படிங்க ஒரு ஹியூமன் பீயிங்னு கன்சிடர் பண்ண முடியும்? ரீசெண்டாக இசைஞானி அவர்கள் ஒரு சிம்ஃபனி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க லண்டனில். வேலியன்ட்னு சொல்லிட்டு, அதோட நேம் வந்து வேலியன்ட்டு. மார்ச் 9 அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐயா தான் பண்ணியிருக்காங்க 82 வயசில். நம்மளாம் சிம்ஃபனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி 1 இயர் ஆகும். இப்போ லண்டனில், அடுத்து அப்படியே துபாயில் அப்படின்னு எல்லா ஓவர்சீஸ் கண்ட்ரியும் முடிச்சுட்டு கடைசியாக தான் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க. சரி, இந்த வீடியோ எதுக்கு? அந்த சிம்ஃபனி நடக்கிறப்ப பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. அதை பார்த்துட்டு என்னால் எப்படிதான் ஒரு 82 வயசில் வந்து ஒரு ஆள் நம்மளை வாய்ப்பொழுது பார்க்க வைக்கிறாரு. இதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அன்னைக்கு டைம்லேருந்து அவர் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழ்நாடே அப்படியே மிஸ்ப்ரைஸ்டாக பார்க்க வச்சுட்ருக்காரு. அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லை, அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற சமயம் அப்போல்லாம் நம்ம பறக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம போக போக விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அவரோட ஒர்க் எப்படி அப்படின்ட்டு. அவர் ஒர்க் பற்றி பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஹவு ஐ என்ஜாய் ஹிஸ் மியூசிக், தட்ஸ் ஆல். ஓகே, இளையராஜா முதல்ல கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்ட்டு. இல்லை இப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலுமே வித்தின் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் வைங்களேன், ஒரு பாட்டு வந்து 5 நிமிஷம் வைங்களேன், மொத்தம் வந்து 12 சாங் கேட்கலாம். கரெக்டுங்களா? 12 சாங் கேட்கலாம். அந்த 12 சாங்கில் மினிமம் ஷூர்ஸோட சொல்கிறேன், ஷூஸ் ஷர்ட்டாக அதில் 10 சாங் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். புதுசாக ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ ஜென்சி கிட்ஸு அந்த மாதிரி கிட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த 12 சாங்கில் 10 சாங் பிடிச்சி போயிடும் இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்குது. எனக்குமே நிறைய சாங்ஸ் பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஃபேவரட்ஸ்னு எடுத்தாலே அது வந்து 100, 200 போயிட்டே இருக்கும், தாண்டிட்டு இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லிட்டு இருக்குங்களே, அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தே வாசிச்சிடறேன், இல்லைனா நான் அவளை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எடுத்து வச்சுருக்கேன், இது மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கும் சேம் ஃபீலிங் கொடுத்துருந்துச்சு, இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்ணே கலைமானே, கண்மணி அன்போடு காதலன், உன்னை விட, பூவே செம்பூவே, நான் ஏரிக்கரை மேலிருந்து, நிலாவே வா, தென்மதுரை வைகை நதி, ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு, இளங்காத்து வீசுது, சின்ன தாயவள். இதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா இல்லை இந்த வீடியோ வந்து 30 நிமிஷத்தை தாண்டி போயிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது. நான் என்ன சொல்லணும்னா, நிறைய பேருக்கு அவர் கடவுள் மாதிரி. அவரோட மியூசிக் வந்து கடவுள்கிட்டேருந்து வர அருள் மாதிரி. நம்ம எப்போல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கோமோ, இல்லை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு மியூசிக் வந்து நம்ம கூட இருக்கும், இருந்திருக்கு. கடவுள் கூட இருக்காரா இல்லையோ, பட் அவரோட மியூசிக் எப்பவுமே கூட இருக்கும். இதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அவங்க காலகட்டத்தில் நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், அவரை பார்த்துருக்கோம், அவர் நேரில் பார்க்குறோம், அவர் பேசுகிறத கேட்குறோம். எனக்கு ரொம்ப லக்கியே ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் லெஜெண்ட், ஒரு ஞானி வந்து இந்த உலகத்தில் நீ பரப்பான் எனக்கு தெரில. இந்த உலகத்தில் நீ வருவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் யாரும் இளையராஜாவை மேட்ச் பண்ணவே முடியாது. சொல்லலாம் இத்தனை பேர் இருக்காங்க மியூசிக்கு அப்படி இப்படி. இப்போ வந்து இளையராஜாலாம் அவுட்டேட்டடு அப்படி இப்படின்ட்டு. அவ்வளோதான், இஸ்மாயில் தான் அதுக்கான பதில். சரியா? எப்படி ஒரு 30-35 நிமிஷத்தில் ஒரு ஹோல் மூவிக்கே சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்? சின்னத்தம்பி படத்துக்கு போட்டு கொடுத்துருக்காரு. பி வாசாரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. கம்போசிங் 35 நிமிஷத்தில் முடித்தார். மொத்தமே 35 மினிட்ஸ் தான். இங்கேருந்து கிஃப்ட் இப்படி இருக்குது இந்த மனுஷனுக்கு. அதே மாதிரி 35 மினிட்ஸில் எல்லா பாட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அது கேட்டுட்டு என்னால் இமேஜினே பண்ண முடியல. எப்படா இப்போ நான் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கே 45 நிமிஷம் ஆச்சு. சாலியாக 45 நிமிஷம் ஆச்சு. சிம்பிளாக, வேறு பெருசாக ஒன்றும் எடிட் கிடையாது, சிம்பிளான எடிட்டிங்கு 45 நிமிஷம். இவ்வளோ அட்வான்ஸ்டாக உள்ள ஃபோட்டோஷாப்பு ஏஐலாம் வந்துருச்சு. நம்ம நேச்சுரலாக பண்ணலாம். அப்போவுமே எனக்கு 45 நிமிஷம் சிம்பிள் ஒரு தம்ப்நெயிலுக்கு. அது ஒரு ஹோல் படத்துக்கே 30-35 நிமிஷத்தில் வந்து சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்காருன்னா எப்படி? அது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில. இது வந்து அப்படி ஒரு ஒர்க். இது 1991 பண்ணியிருக்காருங்க. அந்த காலத்துலலாம் யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இருக்காது. 1991 பண்ணியிருக்காரு. சும்மா எடுத்தவங்கலாம் போடல. எல்லா சாங்குமே பக்காவாக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு கேட்டிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஹீ இஸ் ஃபினாமினா. நாட் ஒன்லி இஸ் ரேர் ஃபினாமினா இன் திஸ் வேர்ல்டு. இட் வில் பி நெவர் ஹேப்பன். நெவர்
நெவர் ஹேப்பன்ஸ். வீடியோ டைட்டில் சொன்ன மாதிரி என்னால் வந்து எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அவர். வென் இட் கம்ஸ் டு மியூசிக் அயர்மேன் வந்து ஷூட் போட்டோடனே அவருக்கான சூப்பர் பவர்ஸ்லாம் வந்துடும் பார்த்தீங்களா. அவருக்கு மட்டும் இல்லை, சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு மெயின் திங் மாதிரி. இப்போ அயர்மேனுக்கு ஒரு ஷூட்டோ இல்லை ஒரு வாட்சோ இல்லை ஒரு வெப்பனோ இந்த மாதிரி. அது மாதிரி இளையராஜா ஐயாக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மியூசிக்ஸ் அப்படின்னா அவர் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து சூப்பர் ஹீரோவாக மாறிடுவார். இன்னும் எவ்வளோ வேணால் சொல்லிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். பேசுறதுக்கா இல்லை லிஸ்ட்டு அப்போ சொன்ன ஒரு 10 சாங்ஸ் தான் சொன்னேன். அந்த இன்னும் சாங்ஸை பற்றி அந்த நிறைய சாங்ஸ் இருக்குது, இன்னும் அதை விட நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த 10 சாங்ஸையுமே தனித்தனியாக வச்சு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங்ஸ்லாம். ஓகே, இன்னும் நிறைய டைம் இருக்குது, போக போக பார்ப்போம் ஒவ்வொரு இதாக. முடிச்சிடலாமா? நீங்கள் வந்து நான் வந்து ராஜா சாரை பற்றி இதை கேள்விப்பட்டேன், இது வந்து என்னால் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வாயடிச்சு போனீங்கன்னா பார்த்தீங்களா, அந்த 30 நிமிஷத்தில் ஒரு ஹோல் மூவிக்கே மியூசிக் போட்டு முடிச்சார் அப்படின்ட்டு. அது மாதிரி நான் வந்து இதை நினச்சி நான் வந்து அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.